இந்தியன் கோஸ்ட் கார்டில் ரிலீஸ் ஆயிருக்க ஒரு நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷனை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்தியன் கோஸ்ட் கார்டு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். போஸ்ட்டோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கமாண்டன்ட், ஜென்ரல் டியூட்டி, டெக்னிக்கல் 2 டைப்பாக இருக்கும். டோட்டல் வேகன்சி 170. எம்ப்ளாய்மெண்ட் டைப் பார்த்தீங்கன்னா ரெகுலர் பேசிஸ், அதாவது பெர்மனன்ட் ஜாப். இதில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பெர்மனன்ட் ஜாபுக்கு உண்டான எல்லா அலவன்சஸ், சேலரி, அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே கிடைக்கும். சேலரியோட அந்த டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா 56,100. பே லெவல் பார்த்தீங்கன்னா 10, 7th CPC. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் ஆல் ஓவர் இந்தியா இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 23 ஜூலை 2025. அப்ளை பண்ணுறதுக்கான டைரக்ட் லிங்க், எப்படி அப்ளை பண்ணணுன்ற அந்த பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வேகன்சி 170 வந்து 2 போஸ்ட்டாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்காங்க. ஜென்ரல் டியூட்டி GD இதில் மட்டும் 140 போஸ்ட் இருக்குது. டெக்னிக்கல் அதில் வந்து மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் இந்த டிபார்ட்மெண்ட்ஸில் ஒரு 30 போஸ்ட் இருக்குது. எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டியூட்டிக்கு எனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம், பட் மினிமம் வந்து 60% மார்க்ஸ் இருக்கணும். மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ் வந்து உங்களோட 10th 12th வந்து நீங்கள் படிச்சிருக்கணும். அதர் குரூப் கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ண முடியாது. ஒன்லி வந்து மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ் வந்து உங்களோட சப்ஜெக்ட்ஸில் இருக்கணும். டெக்னிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும். இன் நாவல் ஆர்கிடெக்சர், மெக்கானிக்கல், மரைன், ஆட்டோமோட்டிவ், அதுக்கப்புறம் மெக்கட்ரானிக்ஸ், இண்டஸ்ட்ரியல், ப்ரொடக்ஷன், மெட்டலர்ஜி, டிசைன், ஏரோநாட்டிக்கல், ஏரோஸ்பேஸ் இந்த மாதிரி ஃபீல்ட்ஸில் வந்து நீங்கள் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் மட்டும் ஒரு 30 போஸ்ட் இருக்குது. ஏஜ் லிமிட் வந்து 21 to 25 இந்த ரேஞ்சில் இருக்கணும். உங்களோட பர்த் டேட்டு பார்த்தீங்கன்னா 1 ஜூலை 2001 இருந்து 30 ஜூன் 2005 இந்த 2 டேட்டு அல்லது 2 டேட்டுக்கு இடையில் இருக்கணும். அப்ளிகேஷன் ஃபீ பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு 300 rupees வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம். SC, ST, எக்ஸர்வீஸ்மென் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீ கிடையாது, ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 5 ஸ்டேஜஸ் இருக்குது. ஸ்டேஜ் 1 பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் இருக்கும். 100 கொஸ்டின்ஸ் இருக்கும். டோட்டலாக வந்து 400 மார்க்ஸ். ஸ்டேஜ் 2 பார்த்தீங்கன்னா ப்ரிலிமினரி செலெக்ஷன் போர்டு வித் கம்ப்யூட்டரைஸ்டு காக்னிட்டிவ் பேட்டரி டெஸ்ட், CCBT, அப்புறம் பிக்சர் பெர்செப்ஷன், டிஸ்கஷன் டெஸ்ட், இந்த மாதிரி வேரியஸ் டெஸ்ட் இருக்கும் ஸ்டேஜ் 2ல். ஸ்டேஜ் 3 பார்த்தீங்கன்னா ஃபைனல் செலெக்ஷன் போர்டு 5 days வந்து நடக்கும். அதில் வந்து சைக்கலாஜிக்கல் டெஸ்ட்டு, குரூப் டாஸ்க்கு, இன்டர்வியூ, இந்த மாதிரி வேரியஸ் டெஸ்ட் இருக்கும். ஸ்டேஜ் 4 பார்த்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸாமினேஷன். ஸ்டேஜ் 3 வரைக்கும் தான் வந்து எக்ஸாம்ஸ் அப்புறம் இன்டர்வியூ இருக்கும். ஸ்டேஜ் 4 and 5 வந்து ஜஸ்ட் வந்து உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன், அப்புறம் வந்து இண்டக்ஷன், வேரியஸ் ஸ்டேஜஸை வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பாருங்கள். அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் 23 ஜூலை 2025. ஸ்டேஜ் 1 டெஸ்ட் பார்த்தீங்கன்னா February 2026 தான் நடக்கும். அதுக்கான டேட் அண்ட் டீட்டெயில்ஸ், ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுலாம் வந்து ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷனில் வரும். பேஜ் பாட்டம் வந்தீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன், அதுக்கான அந்த PDF இருக்குது. இது அஃபிஷியல் PDF, இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்தியன் கோஸ்ட் கார்டோட அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து ரிலீஸ் ஆகிற PDF இது. அசிஸ்டன்ட் கமாண்டன்ட், ஜென்ரல் டியூட்டி, டெக்னிக்கலில் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் ஃபார் 2027 பேட்ச். ஸோ நெக்ஸ்ட் இயர் தான் வந்து இந்த பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகும். எக்ஸாமே வந்து 2026 தான் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த இயரில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். நெக்ஸ்ட் இயரில் வந்து எக்ஸாம்ஸ் நடக்கும். அந்த செலெக்ஷன் ப்ராசஸ், அந்த ஸ்டேஜஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி வெப்சைட்டில் பார்த்தா எல்லா டீட்டெயில்ஸும் இந்த PDFல இருக்கும். எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், என்ன பிரான்ச்சு, ஏஜ், இது எல்லாமே இருக்கும். ஜெண்டர் பார்த்திங்கன்னா இந்த 2 போஸ்ட்டுக்குமே வந்து மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. வேகன்சி டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ டோட்டல் வேகன்சி 2 போஸ்ட்டுக்கும் எவ்வளோன்ற டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு கேட்டகரி SC, ST, OBC, EWS, அப்புறம் வந்து அன்ரிசர்வ்டு UR கேண்டிடேட்ஸ், இவங்களுக்குலாம் எவ்வளோ நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் அலாட் ஆகிருக்குன்ற அந்த டீட்டெயில்ஸ் இந்த டேபிளில் இருக்குது. செலெக்ஷன் ப்ரொசீஜர், அதுக்கான டீட்டெயில்ஸ் ஒவ்வொரு ஸ்டேஜ் வைஸாக இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இனிஷியலாக இருக்க அந்த ரிட்டன் டெஸ்ட், ஆன்லைன் டெஸ்ட்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா அதுக்கான சப்ஜெக்ட்ஸ், கொஸ்டின்ஸ், டியூரேஷன் இருக்குது. இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் செக் பண்ணி ப்ரிப்பேர் ஆகிக்கணும். அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து பேஜ் நம்பர் 4லேருந்து இருக்குது. இந்த PDFல செக் பண்ணிக்கோங்க. ஹவு டு அப்ளை டீட்டெயில்ஸ் நம்பர் 8 பேஜ் நம்பர் 6ல் இருக்குது. ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் இங்கே இருக்குது. இதை டேரெக்டாக நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 23 ஜூலை 2025 நைட் 11:30 வரைக்கும் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்க கேண்டிடேட்ஸ் செக் பண்ணி லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் முன்னாடியே அப்ளை பண்ணிடுங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் ரெடியாக வச்சுக்கணுன்ற அந்த டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 6ல் இருக்குது. கம்பல்சரி டாக்குமெண்ட்ஸ் டு பி அப்லோடட் பை ஆல் கேண்டிடேட்ஸ் டியூரிங் இனிஷியல் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார் ஸ்டேஜ் 1. ஸ்டேஜ் 1க்கு நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கணுன்ற அந்த டீட்டெயில்ஸ் வந்து இதில் இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, லைவ் இமேஜ் கேப்சர் டூரிங் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போதே உங்களுக்கு லைவ் இமேஜஸ் வந்து கேப்சர் பண்ணுவாங்க, உங்களோட ஃபோட்டோஸ் வந்து. டேட் ஆஃப் பர்த்துக்கு பார்த்தீங்கன்னா என்ன சர்டிஃபிகேட் வேணும், ஐடி ப்ரூஃப்க்கு என்ன வேணும், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து இங்கே இருக்கும். ஒவ்வொன்றா செக் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதே போல் ஸ்டேஜ் 2க்கு வந்து என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், ஸ்டேஜ் 3க்கு இந்த மாதிரி ஒவ்வொன்றா டீட்டெயில்டாக இங்கே போட்டிருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஹைட்டு, வெயிட்டு, செஸ்ட்டு, ஹியரிங், ஐசைட், இந்த மாதிரி வேரியஸ் டெஸ்ட் இருக்கும். ஸோ இது வந்து ஆர்மி ரிலேட்டட் போஸ்ட்டுன்றனால உங்களோட
ஃபிசிக்கல் கண்டிஷனும் ரொம்ப முக்கியம். அதில் ஃபெயில் ஆனாலும் நீங்கள் ஜாயின் பண்ண முடியாது. பே ஸ்கேல் டீட்டெயில்ஸ் வந்து பேஜ் நம்பர் 15 இருக்குது. பாயிண்ட் நம்பர் 18. ஸோ ஸ்டார்டிங் சேலரி பார்த்தீங்கன்னா 56,100. அது ரேங்க் வைஸாக வந்து மாறும். ஸோ ஆர்மியில் வந்து இது காமனாக இருக்கும். ரேங்க் டீட்டெயில்ஸ், அதுக்குண்டான அந்த பே லெவல், சேலரியோட அந்த ஸ்டார்டிங் பேசிக் சேலரி டீட்டெயில்ஸ் இருக்குது. ஃபைனலாக டைரக்டர் ஜென்ரலுக்கு பார்த்தீங்கன்னா 2,05,400. இதோடு சேர்த்து ப்ளஸ் அலவன்சஸ்லாம் வேறு வரும். ஸோ இதான் வந்து இந்த பே ஸ்கேலோட ரேஞ்சு. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம பேஜோட பாட்டம் வந்தீங்கன்னா இங்கே அப்ளை ஆன்லைன் ஒரு பட்டன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இந்தியன் கோஸ்ட் கார்டோட அஃபிஷியல் வெப்சைட், அதாவது அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் இது. இனிஷியலாக வந்து ஒரு லாகின் பட்டன் இருக்குது, லாகின் செக்ஷன் இருக்குது. ஆல்ரெடி உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்ததுன்னா நீங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டை வச்சு உள்ளே லாகின் பண்ணி இந்த பர்டிகுலர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். அல்லது இங்கே ஃபஸ்ட் டைம் வர கேண்டிடேட்ஸ் வந்து இங்கே ரெஜிஸ்டர் பண்ணணும். பேசிக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இருக்கும். இதில் ஸ்டார் போட்டுக்க எல்லாமே வந்து மேண்டேட்ரி ஃபீல்ட்ஸ் ஒவ்வொன்றா ஃபில் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட இமெயில், ஃபோன் நம்பருக்குலாம் வந்து ஓடிபி வரும். அதை கரெக்டாக லாகின் பண்ணி அதை கரெக்டாக என்டர் பண்ணிங்கன்னா அடுத்த ஸ்டெப்பு போகும். ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஃபில் பண்ணிட்டு போகணும். அதில் கேட்குற எல்லா டாக்குமெண்ட்ஸையும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்க டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணணும். எல்லா பேஜஸையும் எல்லா ஸ்டெப்ஸையும் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப் போனீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீ பே பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் வரும். ஜென்ரல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 300 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதையும் நீங்கள் உங்களோட டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, யூபிஐ வச்சு ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம். ஸோ இந்த எல்லா ஸ்டெப்ஸையும் முடிச்சதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆயிரும். அப்ளிகேஷன் சப்மிட் ஆனதுக்கான அந்த கன்ஃபர்மேஷன் உங்களோட இமெயில் ஐடி, ஃபோன் நம்பருக்குலாம் வந்துடும். ஸோ அந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஃபியூச்சரில் வந்து ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுலாம் வந்து அந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை வச்சு இங்கே லாகின் பண்ணி தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த லாகினில் உங்களுக்கு வந்து இமெயில் ஐடியும் இமெயில் ஐடியும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இந்த பாஸ்வேர்டை மட்டும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபியூச்சரில் எக்ஸாமுக்கு உண்டான அந்த நோட்டிஃபிகேஷன், ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து உங்களோட இமெயிலுக்கு தான் வரும். அதனால் கரெக்டான வேலிடான இமெயில் ஐடியை வச்சு நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி லாகின் பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் இருக்க கேண்டிடேட்ஸ் உங்களோட எலிஜிபிலிட்டி, அதாவது ஏஜ் லிமிட், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இது எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு லாஸ்ட் டேட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இமீடியட்டாக அப்ளை பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஜாப் சர்ச் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த ஜாப் ரிலேட்டடாக ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.